Hi friends, good morning. நான் தான் உங்கள் திவ்யா. அன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டும் இந்த வேஷ்டி, இந்த கலர் வேஷ்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இதோட எல்லா விலாக் பார்த்திங்கன்னா நைட்டு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து விலாகில் சொல்கிறேன். அப்படி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட போடுற லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள், லாஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாசலாம் கூட்டி தொலைச்சி எனக்கு தெரிஞ்சு கோலம்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சூடு பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா பாத்திரத்தை விளக்கந்தான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். விளக்கிட்டு மிஷினில் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து சர்ப்பு தூள் வாங்க போகணும். விலைக்கு வச்சுட்டு தான் போகணும். பசிக்குது ரொம்ப. சரி, நான் வந்து பாத்திரத்தை விளக்கிட்டு வந்து பார்க்குறேன். பாத்திரத்தை விளக்கி பார்த்திங்கன்னா கவுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போய் கடைக்கு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா அதனால் சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாயசம், அப்புறம் அப்பளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேசரி தான் எப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றி கிண்டுவேன். கேசரி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை விரும்பி சாப்பிட மாட்டேங்குது. கொஞ்சம் நேரத்தில் எரிகிறதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்க மாட்டேங்குது. சூடாக சாப்பிட்டா தான் உண்டு. அது சுட பிள்ளைகளாலே சாப்பிட முடியல. அதனால் பாயசம்னா அப்பளத்தை உடச்சி போட்டு ஸ்பூனில் கிண்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாயசம் கிண்டும் இருக்கேன். நான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை துவச்சிக்கிட்டே பார்த்திங்கன்னா லைவ் போட போகிறேன். பார்ப்போம். முடிச்சுட்டு சமைச்சு முடிச்சுட்டு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்டாச்சு. வாங்க என்னென்ன காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் பாயசம் இருக்குது. தண்ணியாக வச்சேன், இருந்தாலும் கட்டி ஆகிட்டு. ஏன்னா கட்டி ஆகும் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த பெரிய பாயசம் அந்த சேமியா வாங்கி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார். இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அப்பளம். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு. சூப்பராக இருக்குது இன்றைக்கி. தம்பிக்கு வந்து பருப்பு. இது பாப்பா தம்பி சாப்பிட்ட தட்டு. சாதம். அப்புறம் பார்த்திங்கன்னா டீ, காலைல போட்டு டீ இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் சமைக்கல, என்னால் வீடியோ எடுக்க முடியலை. தம்பிக்கு அந்த டைமில் ரொம்ப முடியாமட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ஏங்கி வயிறு வலிக்குன்னு அவரோட மெடிக்கலில் போய் டானிக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. இப்போ பரவாயில்ல. பார்த்திங்கன்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இந்த துணி மட்டும் கிடக்கு, மிஷினில் கிடக்கு. அதை போட்டு விடணும். லேட்டாக போட்டு விட்டுட்டு மேலே வேலை தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் விளாண்டுக்கிறதுக்காக. பார்த்தீங்களா எல்லோரும் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா படம் போட்டு பார்க்க போகிறோம். சாயந்தரம் கேக் வெட்டும் பார்ப்போம். நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு பிள்ளைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா சாப்பிட்டான். இல்லை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சரி. இந்த அம்முக்குட்டி இன்னும் இப்போ குளிக்கணும். தின்னுட்டு உட்காந்துருக்கு. இந்த அம்முக்குட்டிக்கு தான் வேலை. சாப்பிட்டு உட்காரும். பார்த்திங்கன்னா பாப்பா தம்பி 2 பேருமே பார்த்திங்கன்னா தூங்கிட்டாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா வீடை துடைக்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைல, அதனால் வீடை துடைச்சிட்டு கொஞ்சோண்டு தட்டெல்லாம் இருக்குது. நான் செத்த தூங்கி இருந்தியக்குள்ளே வீடே 2ஆக்கி போட்டுட்டாங்க. போய் அதை நான் கழுவி வச்சுட்டு துணி வேறு போட்டிருக்கேன். திருப்பா எவ்வளோ துணி அள்ளி வச்சுருக்கேன்னு பாருங்கள். எல்லாமே துவைச்சது 1 வாரம் ஆச்சு. மடிக்கவே இல்லை. சரி கொஞ்சோண்டு தானே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ முந்தானத்து தண்ணி வந்துச்சு, இன்றைக்கி தண்ணி வந்துச்சா. முந்தானத்து துவைச்சிட்டேன். அதை சேர்த்து மொத்தம் 2 துணி இப்போ கொஞ்சம் சுற்றிக்கிருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் தான் இருக்குது.
சரி அதோடு சேர்த்து நாளைக்கு மடிச்சிடலான் இருக்கேன். பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சு தண்ணி பிடிச்சிட்டேன்னா இதில் வச்சுக்கிட்ட வச்சா பீரோவில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கிளச்சி போட்டுருதுங்க. இந்த தூங்கையில் நம்ம மடிச்சிட்டோம்னா பீரோவில் ஏதாச்சும் துணி ஏதாச்சும் கிளஞ்சிருக்கு அதையும் சேர்த்து மடிச்சிடலாம்ல, அதுக்கு தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 2:30 ஆக போகுது. நான் போய் டக்குன்னு பாத்திரத்தை விளக்கிட்டே வீடை தொடச்சி விட்டுட்டு அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸும் துவைச்சிடும். அதை முடிச்சு குளிச்சுட்டு ஒரு 2 ஷார்ட்ஸ் எடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று கடைக்கு போயிருந்தேன், ஷாப்பிங் ட்ரெஸ் எல்லாமே எடுக்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா ஒரு விளாட்டாக எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் முடியலை. 2 பிள்ளைங்களையும் பிடிக்கணும், அது 2 ஓடுது, அது 2 சேட்டை பண்ணுற பிள்ளைகளாக இருக்கலாம். அதனால் அதை வச்சுக்கிட்டு எடுக்க முடியலை. ஆனால் நேற்று என்னென்ன வாங்கினேன்னு உங்கள்கிட்ட வந்து நான் வந்து காட்டுறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்து பார்ப்போம். நான் வீடை துடைச்சிட்டேன், நான் துணி மடிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சாமியில் நான் க்ளீன் பண்ணப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் என்னோடய சாமி ரூம். இதில் பார்த்திங்கன்னா சாம்பிராணி கட்டுவேன், அதனால் கருப்பாக இருக்கும். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு சாயந்தரம் சாமி கும்பிடணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபேன் அமர்த்தினேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு எல்லாமே முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன நான் வாங்கினேன், வெற்றியோட வெற்றிக்கு என்ன வாங்கி கொடுத்தேன்றதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பீங்க. வெற்றி வந்து பார்த்திங்கன்னா கோட் சூட் தான் கேட்டேன். அதாவது நான் அவனுக்கு என்னடா வேணும் கேட்டேன். கோட் சூட் பார்த்தா நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொன்னாங்க. போய் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் 10,000 ரூபா சொல்லிட்டாங்க. அதோட அப்படியே அமைதியாக கீழே வந்து வேலை நினைக்கல. இந்த சட்டை ஒன்று எடுத்தோம், ஆரஞ்சு கலர், இந்த கிளியராக தெரியுதா, நல்லா பிரைட் ஆரஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. அவங்க ஃபேண்ட்டை அவ்வளோ போடவும் மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எப்பயும் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஷ்டி இப்படி தான் ரெகுலராக கட்டுவாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா 4 வேஷ்டி 4 இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் சேர்த்து வச்ச காசில் அப்படி ஏதாச்சும் வாங்குவேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தம்பி வந்துட்டான். சட்டை பார்த்துட்டிங்கல்ல, சட்டை எடுத்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேட்டி, கலர் வேட்டி கட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இல்லை இப்போதைக்கு. இருந்த வேட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் போயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 செப்பல். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு ஒயிட் கலர் போடுவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காயிட்டு. இது வந்து கொஞ்சம் காசு ஒரு 100 ரூபா 200 ரூபா கூட போட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். இது வந்து 280 ரூபா அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 செப்பல் எனக்கு எடுத்தேன். இது நல்லா இருக்குல்ல, இது கொஞ்சம் மாடலாக இருந்துச்சு. சரி பார்க்க நம்ம காலுக்கு நல்லா இருக்கும். அது பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து செப்பல் இருக்குது. ஆனால் நேற்று இந்த செப்பலை பார்த்துட்டு வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி காய்ச்சல் வேறு அவனுக்கு வந்துட்டு இதை வாங்கி கொடுத்தேன். இது 100 ரூபா. அது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இந்த இடத்துல இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா தம்பி பிஸ்தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் மாட்டிக்கலாம், அவ்வளோதான், அப்படி மாட்டிக்கலாம். அது நிற்கும்ல, இருக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா பட்ஸ் வாங்கினேன். சரிங்களா, பட்ஸு நிறைய நான் வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த கலர் பேண்ட்டு பிடிச்சா வாங்குவேன். சாரீக்கு வேணால் வாங்கி வச்சுக்குவேன். ஆனால் இதான் யூஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் மக குழந்தைவோ எடுத்து போடுறான். அதை பார்த்திங்கன்னா செந்தூரம், சந்தனம் இது வாங்கினேன். அப்புறம் ஒரு குங்குமம் ஒன்று வாங்கினேன். அதை டப்பாவில் கொட்டி வச்சிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா பொட்டு பாக்கெட்டு கொஞ்சம் பெருசு நான் வச்சுருக்க பொட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சுடிதாருக்கு. இது வந்து நான் வச்சுருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். கொஞ்சம் சுடிதாருக்கு இருக்கலாம் போல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கோவில் பொட்டு. இன்னொரு பொட்டு ஒன்று வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்சுருந்துருக்கேன். நேற்று ஒரு ஒயிட் கலர் மாதிரி. அது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒயிட் கலர் வளையல். இதை போட்டதே இல்லைல்ல, வச்சுட்டு ஒயிட் கலர். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க கொஞ்சம் கலராக எல்லா சாரீக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பேக் வாங்கினேன். அது கிளிப்பு அதான் என்கிட்ட எடுத்து கொடுத்துரு கிளிப் எல்லாத்தையும் உடச்சிட்டான். வீட்டில் எதுவுமே இல்லை. அதோட பார்த்திங்கன்னா இது அப்புறம்னா அது ஹெட்ஃபோனு
ஹேப்பின்னு இதெல்லாம் நான் 10 ரூபா கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு, இந்த நல்லா கொஞ்சம் கலர் கலர் வளையல் இதெல்லாம் பார்த்தா அங்கே நல்லாயிருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது 10 ரூபா. அப்புறம் செட்டு வேலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோது வாங்கினோம். ஏன்னா நேற்று வீடியோவை எடுக்க முடியலை. இன்னொரு பொட்டு பாக்கெட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதான் எனக்கு கிடைக்கும். எனக்கு இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். யோசிச்சதில்ல நம்ம ஷாப்பிங் விளாக் மாதிரி எதுவுமே போட முடியல. எதையாச்சும் போடுவோம் நினச்சேன். எப்படின்னு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா தம்பி வந்து எழுந்திரிச்சிட்டான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லைவ் போட்டுட்டு ஒரு 5-6 மணி அப்போலாம் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போவோம். பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா படத்துக்கு போகலாம். கேக் வெட்டணும். அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா லைவ் முடிச்சுட்டு வந்துட்டேன். உடம்பு இதுக்கு மேலே வச்சா குழம்பு சளிச்சு போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா செல்லு வேறு அடிக்கடி அடி வாங்குது. குழம்பு சூடு பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பாயாசம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சூடு பண்ணணும். தம்பி ஃபஸ்ட் நான் பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வந்தேன். இந்த தம்பி வேறு வந்து பாயாசம் ஊற்றி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். ஃபேஸ் கிளியராக தெரில பார்த்தீங்கன்னா. எத்தனை பண்ணுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணுறது ஓப்பன் பண்ணிக்கலாம். சாப்பிட்றது அந்த ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஓப்பன் எப்படி எடுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கை கால் கொஞ்சம் கழுவிட்டு வந்தாச்சு. விளக்கு பற்ற வைக்க போகிறோம். மணி பார்த்திங்கன்னா 5:18 ஆச்சு. கொஞ்சம் நீங்களே காமிச்சிக்கலாம். என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ஆகுது. அது சீக்ரெட் என்னன்னு கேட்டால் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன், கேளுங்கண்ணா. நாளைக்கு சனி இல்ல மகன் பார்த்துட்டு வரும். இந்த பாப்பா நீவே ஹைட்டா இருக்கான். உட்காந்து வெட்டுறா. அபி கேட்டு அந்த பிள்ளைய விட்டுட்டோம், பிள்ளைகளுக்கு விட்டுட்டோம். போ அபி வாங்கிக்க. அபி அபி நீ போதும் என்னப்பா வாந்தி இடத்துல போதும். இந்த இதுக்கு போய் நீ விட்டு அவனுக்கு நீ விட்டு வெற்றி கூட்டணும்ல லைட்டாக விட்டு பிச்சு மேய்ங்க. அதோடு பார்த்திங்கன்னா மாமா வீட்டில் போய் கேக்லாம் வெட்டிட்டு நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா நான் பாப்பா தம்பி ஹஸ்பண்ட் எல்லோரும் பார்த்திங்கன்னா தக் லைஃப் மூவி பார்க்க போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மூவி பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இந்த விளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம போடுற லைக் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம வந்து டைமிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 மணி சரியாக எனக்கு தெரில. ரொம்ப லேட்டாக வந்தோம். பாப்பா தம்பி 2 தூங்கிட்டாங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.